எல்லாரும் எடுத்துக்கலாம். யாத்திராகமம் 20:13. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. அனைவரும் கண்களை மூடலாம். அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இந்த வேத பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் உமக்காக. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு தேவைப்படுகிற வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் வருகிற வார்த்தைகள் மனுஷரிடத்திலிருந்து புறப்பட்டு வராமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் வல்லமையாய் கர்த்தாவே என்னை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆல்ரைட், வேதத்தில் இருக்கிற 10 கட்டளைகளை நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? 10 கட்டளையை ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரோம். அதில் ஒவ்வொரு வசனத்தினுடைய உட்கூரை பார்த்துன்னு வரோம் இல்லையா? இன்றைக்கு கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு எறும்புக்கு கூட என்ன பண்ணல, கேடு விளைவிக்காத ஆளுங்க. நான் கொசு கடிச்சா கூட நான் தட்ட மாட்டேங்க, அடிக்க மாட்டேங்க, தட்டி விட்டு போயிடுவேன். நான் கிட்ட வந்தால் ஹூ அப்படின்னு ஊதுவனே தவிர கொசுவை கூட நான் கொண்டது இல்லைங்க. என் வாழ்க்கையில் ஒரு கொலை கூட பண்ணது இல்லைங்க. எனக்கு போய் எப்படிங்க இந்த பிரசங்கம் சரி வரும்? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலைன்றது நம்ம இதை பற்றி நம்ம பேச வரல. கொலையினுடைய வேரை பற்றி இன்னைக்கு காலையில் பேச போகிறோம். இது நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். என்ன தெரியுமாங்க? கொலையினுடைய ஆரம்பம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபத்திலேருந்து வருது. உண்மையா இல்லையா? கோபம் இருக்குது. அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர 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 அதனுடைய விளைவு எங்கே போய் முடியுது? ஒரு மனுஷனுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு போய் முடியுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபத்தை எப்படி கையாளுவது, இதான் இன்னைக்கு பிரசங்கம். சரிங்களா? நான் அதிகமாக கோவப்பட்டதே இல்லைங்க. நான் அடி வாங்கி தாங்க பழக்கம், நான் திட்டிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் பலமுறை நீங்கள் அவங்களை அந்த மனுஷனை திட்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இல்லையா? நேரில் பேச முடியல, ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் மனசில் கூட என்ன பண்ணியிருப்பீங்க இல்லையா? வாயில் வரலனாலும் மனசுக்குள்ளே நீங்கள் க்ரீனாக ரெட்டாக எல்லோவாக வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் கோவன்றேன் நான். சரிங்களா? அப்போ இந்த கோவத்தை சரியாக கையாளுவது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். கோபம் கெட்டது அல்ல. எல்லாரும் சொல்லுங்கள், என்னதுங்க? கோபம் கெட்டது அல்ல. ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த பிரமாணம், 6ஆம் பிரமாணம் எதை குறித்து டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிருக்கான பாதுகாப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இல்லையா? உலக சுகாதார அமைப்பு WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு ஆய்வு எடுத்து சொல்கிறாங்க. அவங்க வருஷம் சரிங்களா, வருஷத்துக்கு 7,30,00,000 கருக்கலைப்பு நடக்கலாம். ஹலோ, என்னங்க காலையில் இந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டால், அதுவும் ஒரு வகையான கொலை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நம்ம நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பூனையை அடித்தோன்னா நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, ஒரு நாயை அடித்தோன்னா நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இல்லையா? அது பேர் என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் இருக்குது, அதை உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை என்ன பண்ணுறாங்க, ஒரு கருணையே இல்லாமல், நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை, இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதை கொல்றதை அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதுவும் ஒரு கொலை தான். உண்மையா இல்லையாங்க? ஸோ ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 25:23 எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25:23 வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 25. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். தேங்க்யூ. கவனிச்சிங்கன்னா, கர்த்தர் ஒரு தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய 2 உயிரை பற்றி பேசுகிறார். பாருங்க,
வெளியில உலகத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிற கரு இருக்கும்போது இன்னும் வெளியில வர வரைக்கும் அது உயிர் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் எப்படி பேசுறாரு, உன் வயிற்றுல 2 உயிர் இருக்குன்னு சொல்லல, 2 தேசம் இருக்குன்னு சொன்னார். 2 நேஷன்ஸ், அதாவது உன் வயிற்றுல இருந்து வர பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களால 2 நாடே உருவாகும். அப்ப எத்தனை தலைமுறை தாண்டி ஒரு உயிரின் மூலமா பார்க்கிறாருன்றத கர்த்தர் பார்க்கிறாரு. பாருங்க, நான் சொல்றது விளங்குதுங்களா? பாருங்க, நம்ம பார்க்கறது என்னன்னா என் பிள்ளைய மட்டும் தான் நான் பார்க்கிறேன், உண்மையா இல்லையா? ஆனா கர்த்தர் என்னையும் பார்க்கிறார், என் வயிற்றுல இருந்து வரக்கூடிய கருவையும் பார்க்கிறார், என் கருவுல இருந்து வரக்கூடிய கருவையும் பார்க்கிறார். ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? கர்த்தருடைய பார்வை வித்தியாசமா இருக்குது, கவனிச்சிங்களா? இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 71:6. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். Thank you. அந்த முதல் வரி என்ன சொல்லுதுங்க? நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல். இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். எரேமியா 1:5. எரேமியா பழைய ஏற்பாட்டில் தேடுங்க. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. அப்போ கரு உருவாயிடுச்சா, கரு உருவாகலையா? அதனாலதான் ஒரு பாட்டு இப்ப பிரபலமாச்சு இல்லையா? கரு உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையான்னு ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமான பாட்டு இல்லையா? பாஸ்டர் ஆரோன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. ரொம்ப அற்புதமா பாடி இருப்பாரு இல்லையா? ஆமா, இந்த வசனத்தின் படிதான். ஏன்னா இங்க பாருங்க, முன்னாடி என்ன பார்த்தோம், அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் என் தாயில கருவா உருவாகிற அப்ப நீங்க பாத்தீங்கன்ட்டு. எரேமியா சொல்றாரு, உருவாவதற்கு முன்பாகவே நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப தெரிஞ்சுங்க, இந்த பூமியில நாம் பிறந்தது விபத்து அல்ல. ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள வராதிங்க. நாம் இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் காரணம் இல்லாம நம்மள இந்த பூமியில பெத்தெடுக்கவில்லை. ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அப்போ உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டா பிறந்தோம், எதுக்கடா வளர்றோம், என்னடா வாழ்க்கை, இதே தான் சொல்லி நிற்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் கருவிலுக்கு உருவாவதற்கு முன்பாகவே பார்த்தேன், நான் தாயின் கருவில உருவாகும் போது உன்னை பார்த்தேன். இன்னொரு முறை சங்கீதக்காரர் சொல்றாரு, என் உள்ளேந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்ன சொல்றாரு, என் கை, காலு, காது, மூக்கு எல்லாம் தாயின் வயிற்றுக்குள்ள வளரும் பொழுது நீங்க அதை பார்த்து இருக்கிறீங்க. அந்தரங்கத்தில் நீர் என்னை காண்கிறீர் அப்படின்னு வரும் இல்லையா? இருட்டுல என்ன பாக்குறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன பண்றார் கர்த்தர், கருவிலிருந்து நம்மளை தாங்குறவரா இருக்கிறார். ஹலோ, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க, கடவுள் நம்மளை எந்நேரமும் காண்கிறவரா இருக்கிறார். ஒரு நொடி கூட நம்மை விட்டு விலகுகிற தேவன் அவர் அல்ல. ஆமென். அவர் ஒரே ஒரு நொடி மட்டும்தான் அவர் கண்ணை திருப்பினார். அன்னைக்கு என்னைக்கு தெரியுமா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டும் என்ன பண்ணார், பிதாவானவர் இப்படி கண்ணை இப்படி திருப்பினார். ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆமென். ஆனா எதுக்காக அவர் திரும்பினார் தெரியுங்களா? எந்நேரமும் உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த ஒரு நொடி தன் குமாரனை விட்டு கண்ணை திருப்பினார். அப்ப தெரிஞ்சிங்க, கடவுள் என்ன பார்க்கலையா, ஐயோ கடவுளே நீங்க இருக்கீங்களா, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, நாக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கருவிலிருந்து பார்த்துனுக்கிறார். ஹலோ, அதனால நான் தைரியமா நான் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அதனால புரிஞ்சுங்க, என்னது, உங்களுடைய பிறப்பு அர்த்தமற்றது அல்ல, விபத்து அல்ல, உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கொலையினுடைய இன்னொரு கண்ணோட்டத்தை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து கொலையை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்துக்கலாம். 21, 22. மத்தேயு புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம், சரிங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு
உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அப்பா உங்களுக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்சா நீ நியாய பிரமாணத்துக்கு நீ என்ன பண்ணுவ, ஜெயிலில் தூக்கி போடப்படுவ, நீ வந்து தண்டனைக்குரியவனா இருப்ப அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? தன் சகோதரனை, அதுல 22 ஸ்டார்டிங்ல இருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டால் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். எத்தனை பேர் உங்க தெரிஞ்சவனை பார்த்து லூசு முட்டாள்னு சொல்லியிருப்பீங்க? ஹலோ, கர்த்தர் சொல்றாரு, ஒரு சகோதரனை காரணம் இல்லாம லூசு முட்டாள் அப்படின்னு நீ சொன்னா நீ எதற்கு உரியவன்றாரு? எரி நரகத்துக்கே ஒன்று தூக்கி போட்டுருவன்றார். என்ன சொல்ல வர்றார்? இதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லும் பொழுது, அப்பா பிரச்சனை நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒரு மனுஷனை கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்சாதான் அவன் தப்பானவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா பிரச்சனை வந்து செயல்பாடுல இல்ல, மனசுக்குள்ள இருக்குதுன்றாரு. என்ன இருக்கு? எங்க ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை? கோபத்திலிருந்து ஆரம்பிக்குது. கோபத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்றீங்க? மனசுக்குள்ளேயே 100 தடவை அவனை கொலை பண்ணிக்கிறீங்க. ஹலோ, ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? என்ன பண்ணி, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அப்படியே அப்படியே பல்லு கடிக்கிற கடியில் என்ன ஆகும்? நம்ம அந்த மனுஷனை 10 முறை கொண்டுருப்போம் நம்ம. பாருங்க, இன்னொரு வகையான கொலை இருக்குது. அந்த கொலை எப்படி தெரியுமாங்க? வார்த்தையின் மூலமாய் கொலை செய்வது. கத்தி வேணாம், அதுலேருந்து ரத்தம் வராது இல்லையா, எந்த ஆயுதமும் வேணாம், ஆனால் அதனுடைய வலி காலாகாலத்துக்கு இருக்கும். என்ன ஒரு வார்த்தையில் கொண்டுட்டான் சார்னுவாங்க. எப்படி சார் நடமாடின்னு தானே இருக்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க சார் செத்து போனன்றீங்க? வார்த்தையில் கொண்டுட்டாங்க. ஹலோ, இயேசு கிறிஸ்து அதை பற்றி பேசுகிறாரு. நீங்களாம் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? கொலை செய்யக்கூடாது, கத்தி எடுத்து குத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, நொறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே தவிர, சமாதானமும் போ, கோவப்படாத, கோவத்தை கட்டுப்படுத்து, கோவத்தை சரியா வந்து நீ வந்து கையாளு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டியே. அதுதானப்பா பிரச்சனை. ஓ கோவம் தானப்பா என்ன பண்ணுது? நேரா போய் ஒருத்தனை தாக்க முயற்சி பண்ணுது, கொலை செய்ய முயற்சி பண்ணுது, ஒருத்தனுடைய உயிரை துச்சமா என்ன வந்து காரணமா இருக்குது இல்லையா? அப்ப நீ வந்து எதை வந்து முக்கியப்படுத்தணும்? கொலையே அல்ல, கோபத்தைன்ற. நான் சொல்ற திரும்ப வழங்குது பாருங்க. 3 வகை கொலை, மன்னிக்கணும், 3 வகை கோபம் இருக்கிறது. கோபத்தை 3 வித்தியாசமா வெளிப்படுத்தலாம். அதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். ஒரு கொலை பேரு கொலைவெறி. கொலைவெறி கொலை. எல்லாம் சொல்லுங்க. அது என்னங்க கொலைவெறி கொலை? மனசுல இருக்க எதுவுமே தங்காது, வெறித்தனமா கத்துவாங்க. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு நீ எல்லாம் என்ன பண்ற? நீ சோறு தானே திங்கிற, நீ பிஸாவா திங்கிற, என்னது வாயில் என்ன வரும்? அப்படியே அதான் சொல்லுவாங்க, வண்டி வண்டியா வரும் இல்லையா? என்னங்க, அடக்க முடியாத கோபம் இல்லையா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இதனுடைய முதல் எக்ஸாம்பிள் யார் தெரியுமாங்க? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அண்ணன் தம்பிகளை பார்க்கலாம். ஆதாம் முதல் மனுஷனுடைய முதல் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய 2 அண்ணன் தம்பிங்க பிள்ளைங்க. ஒருத்தவங்க யாரு? காயின், ஆபேல். அவங்க வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைப், இந்த கோபம். 2 பேரும் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேலினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, காயினுடைய காணிக்கை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ற மாதிரி தரணும். புரியுதா? புரியலையா? பாருங்க, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டே ஸ்கூல்லையும் சரி பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, காயின் வந்து அழுகுன காய்கறியாக கொடுத்தாரு, அதனால தான் வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் வந்து ஆபேல் தரும்பொழுது நல்ல கொழுத்த ஆடை கொடுத்தாரு அப்படின்னு வரும் இல்லையா? ஆனால் விஷயம் வந்து அது கிடையாது.
அந்த காலத்தில் அழுகி போகிற பழம்லாம் வந்து அப்போ உருவாகலை. சரிங்களா? நோவா காலத்துக்கு பிறகு தான் வந்து சீக்கிரமாக பொருட்கள் அழுகி போகவே ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஆனால் அதற்கு முன்பாக வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், நோவா அந்த 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 வெள்ளத்துக்கு முன்பாக வரைக்கும் மனுஷங்க வாழ்ந்தது எப்படி இருக்கும்னா 930, 969, 900, 800 அப்படின்ற வருஷங்கள் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் வந்து நோவாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 400, 300, 200, 100, 120 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். பார்த்துறீங்களா நீங்கள்? அப்போ வெள்ளத்துக்கு பிறகுதான் வந்து மக்கி போகிற காரியம்லாம் அதிகமாச்சு. ஆனால் வெள்ளத்துக்கு முன்பாக மக்கி போகிற காரியம் அதிகமாக இல்லை. ஸோ அப்போ வந்து காயின் கொடுத்தது மக்கி போன விஷயம் கிடையாது, கர்த்தருக்கு உகந்ததான பொருள் இல்லை, கர்த்தர் கேட்ட விஷயம் கிடையாது. நான் சொல்றது விளங்குதுங்களா? காணிக்கைன்னு தரும்பொழுது கர்த்தர் என்ன ஆசைப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தாருன்னா ஒரு பலியை எதிர்பார்த்தார். சரிங்களா? ஒரு மிருகத்தை எதிர்பார்த்தார். அதை ஆபேல் செய்தான், அவர் ஏற்றுக்கொண்டார். காயின் செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோதான் விஷயம் அங்கே. சரிங்களா? இப்படி உதாரணம் ஒன்று சொல்கிறேனே, உகந்ததுன்னா என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஐ மீன் ஃப்ரெண்டு, அவங்க கேர்ளு. சரிங்களா? என் மனைவி எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? என் மனைவி எனக்கு நல்ல ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு தான். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சில நாட்களில் பிறந்த நாள் வரப்போகுது. சரிங்களா? அதனால் அவங்க யோசிக்கிறாங்க, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டு அவங்க ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? தேடி 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 அலைஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருள் மாட்டுது, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதான் வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பேக் பண்ணி பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. கிஃப்ட் பண்ண உடனே அதை நான் பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்க்கும்பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் கிட். இப்போ நான் யோசிச்சு பாருங்க, அந்த மேக்கப் கிட்டு எனக்கு யூஸ் ஆகுமா? ஆனால் அந்த மேக்கப் கிட்டு நல்ல மேக்கப் கிட்டா, காஸ்ட்லியானதா? ஐயா பவுட்ரு போடுவோயா நம்ம, அதில் வந்து மேக்கப் கிட்னா என்னென்னா லிப்ஸ்டிக்கு, கண்ணில் போடுறது, கன்னத்தில் போடுறது, கழுத்தில் போடுறது, நிறையா இருக்கும்னு வச்சுக்கலாம், அதான் மேக்கப் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம போடுவோமா? பாதி யோசிச்சு பாருங்க ஐயா. என்னங்க, சென்ட்டு வந்து மேக்கப் கிட்டில் வராது. கண்ணில் கண்மை போடுவோமா, நம்ம பொட்டு வைப்போமா? இல்லை. இது வேற ஏதாவது சாயம் பூசுவோமா, லிப்ஸ்டிக் அடிப்போமா? இதெல்லாம் சேர்ந்தது தான் மேக்கப் கிட்டு. பாருங்க, அவங்க கொடுத்தது நல்ல பொருள், ஆனால் அது எனக்கு உகந்ததா, எனக்கு யூஸ் ஆகுமா? இதே விஷயம் தான் காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த மேட்டர். கர்த்தர் கேட்டது என்ன, உகந்த காரியம்னா என்னன்னா, கர்த்தர் கேட்டது ஒரு பலி, அவ்வளோதான். ஆனால் அவன் காயின் கொடுத்தது என்ன, காய்கறிகளை, பழங்களை கொடுத்த விஷயம். சரிங்களா? தானியங்களை கொடுத்தான்ற மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் என்ன பண்ணிட்டாரு, என் தம்பியினுடைய காணிக்கை ஏற்றுக்கிட்டார், என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கல. தலைவன் என்ன பண்ணுறான், தனியாக போய் அப்படியே புலம்புறான். பல்ல என்ன 32 பல்ல 32 வாட்டி கடிக்கிறான், நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு. சரிங்களா? கடிச்சு 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 4 பல்லு கொட்டியிருக்கும் போல நமக்கு. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், கோவம் மூண்டு என்ன பண்ணுறான், ஒரு கட்டத்துக்கு மேலே தன் சகோதரனை கூப்பிட்றான், ஆபேல் வாப்பா நம்ம சும்மா ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன் சொந்த சகோதரனையே அடித்து கொலை செய்கிறான், கொன்னுறான். பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட முதல் கொலை அங்கே தான் நடக்குது. காரணம் என்ன, அந்த மனுஷனுடைய கோபம். அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடியே காயினுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஏன்பா இவ்வளோ கோபமாக இருக்கிற, உன் வீட்டு வாசப்படியில் ஒரு மிருகம் படுத்து கிடக்குதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம், எங்கே இருக்குது அதை வாசிங்க. கர்த்தர் முறையை வந்து எச்சரிக்கிறாரு, அதை பாருங்களேன். காயினை எச்சரிக்கிறார் கர்த்தர். 7ஆம் வசனம் இல்லையா? 7ஆம் வசனம் வாசிங்க, 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். என்ன சொல்றாரு, எப்பா வாசல்ல என்ன படுத்து கிடக்கா, பாவம். ஓகேங்களா? அதுக்கு போட்ட குட்டி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம். ஹலோ, கர்த்தர் எப்படி சொல்றாரு, நம்ம வீட்டு வாசல்ல எதுங்க படுத்து கிடக்கும்? வெரி குட்,
வெரி குட், கரெக்டாக தான் சொல்றீங்க. நாய் படுத்து கிடக்கும் இல்லையா? நம்ம வீட்டு செல்லப்பிராணிகள் படுத்து கிடக்கும். உன் வீட்டு செல்லப்பிராணி மாதிரி உன் வீட்டு வாசல்ல ஒரு மிருகம் காத்துங்கிறதுப்பான்றாரு. அந்த மிருகத்துக்கு பேர் என்ன? பாவம். அந்த மிருகம் போட்ட குட்டி தான் என்ன? கோபம். ரெண்டும் குட்டியோட வெயிட் பண்ணி இருக்குது, அதுக்கு போய் சோறு விட்டாதன்றார். ஹலோ, அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்றாரு? நீ கரெக்டா அதை கையாண்டனா அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ கரெக்டா கையாண்டனா அந்த பாவம் ஒன்று ஆளாது, நீ அதை ஆளுவ. இல்லைன்னா அது ஒன்றை வந்து கடிச்சு ஒன்று மேய்ஞ்சிரும்ன்ற. அது ஒரு கொடிய மிருகன்றார் கோபம். ஹலோ, ஸோ இதான் முத வகை கோபம் என்ன? கொலவெறி. அடக்க முடியாத கோபம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எழுதி வச்சுங்க, அடக்க முடியாத கோபம். இங்கிலீஷில் சொல்லணும்னா மெனியாக்குன்னுவாங்க. சரிங்களா? வெறி. ரெண்டாவது டைப் அப்படியே ஆப்போசிட். இது ஏன் டைப்? அமைதியாக இருக்குது. சில பேர் கோவப்படுவாங்க பாருங்க, வாயே திறக்க மாட்டாங்க. திட்டா கூட பிரச்சனை முடிச்சிருவாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க. அந்த கோபத்தை பாத்திரம் கழுவும்போது மட்டும் மூஞ்சி ஒடிச்சுட்டு இப்படி அந்த ஐயா பின்னாடி அம்மா 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 இப்படி பண்ணுற, நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்படியே போவாங்க. ஐயா பாட்டுக்கு பின்னாடியே வந்துன்னு இருப்பார். அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா கோவம் உனக்கு என்னதாம்மா பிரச்சனைன்னுவாங்க. அமைதியாக தானே இருக்கிற, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னங்க ஏம்மா நீ வந்து அமைதியாக இருக்கிறது வித்தியாசம் தெரியாதா? சைலண்டாக நீ கேஷுவலாக இருக்குது வித்தியாசம் தெரியாதா? ஓ அமைதியிலே தெரியுதுமா நிறைய கோவம் இருக்குதுன்ட்டு. இது ரெண்டாவது வகை. இந்த கோவம் எத்தனை பேர் பட்டுக்கிறீங்க? நான் கை தூக்குறேன். நீதிமொழிகள் 22-24. நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் தேடுங்க. நீதிமொழிகள் சங்கீதத்துக்கு அப்புறம் 22-24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அது போன இதுக்கான ஒரு வசனத்தை நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். பாருங்க, கோபத்தை அடக்கி வைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை சொல்றேன் உங்களுக்கு. கோபத்தை நீங்க எவ்வளவு அடக்கி வைக்கிறீங்களோ அதன் விளைவா உங்களுடைய சரீரம் பாதிக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு நீங்க உங்க கோபத்தை உள்ள அடக்கி வைக்கிறீங்களோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். நான் என்னங்க பண்ணுவேன்? வாயை திறந்து பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனைன்றீங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்றது? ஹலோ, நான் என்ன பண்றது? போய் செவத்துல தான் முடிக்கணும். இல்லை 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 பாருங்க, ஒரு 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 கவிஞன் செனிசியே அப்படின்ற ஒரு மனுஷன் 50ஆம் வருடத்தில், கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் ஆண்டில் அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை. ஆங்கர் இஸ் an acid that can do more harm to a vessel in which it is stored than to anything on which it is poured. என்னன்னா, நம்ம இருதயத்தை ஒரு பாத்திரம் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கோபம் என்பது ஒரு அமிலம் போலன்றார். ஆசிட் வந்து என்ன பண்ணணும் தெரியும் இல்லையா? எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் அதை அரிச்சிரும் இல்லையா? உங்கள் கோபமும் அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், கிட்டத்தட்ட அல்சர் மாதிரி வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் தான் இருக்கும். அது அல்சர்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வயிற்றை காய போடுறீங்களோ வயிற்றில் உண்டாகும் புண் தான் அல்சர். எப்படி தெரியுமா அல்சர் உண்டாகுது? உங்கள் வயிற்றுக்குள்ளே ஜீரண சக்திக்குன்னு என்ன பண்ணும், கடவுளே என்ன பண்ணுற, சல்ஃபூரிக் ஆசிடை உள்ளே ஊற்றி வச்சுக்கிறார். சல்ஃபூரிக் ஆசிடா இல்லை இது ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா, தேங்க்யூ, ஏதோ ஒரு வகையான ஆசிட் அமிலம் உள்ளே இருக்குது. உங்கள் சாப்பாடு போகும்பொழுது அந்த அமிலத்தோடு கலந்து கரைஞ்சிரும். சரிங்களா? சரியான நேரத்தில் அந்த அமிலம் என்ன பண்ணும், சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பிடாத நேரத்தில் என்ன பண்ணணும்னா அந்த அமிலம் அதிகமாக சுரந்ததுனால இப்போ வந்து அது ஏதாவது அரிச்சே ஆகணும். அதனால என்ன பண்ணும், உங்கள் வயிற்றை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றை அரிக்கிறதுனால அது வயிறு புண்ணாயிடும். புண்ணாகிறது தான் அல்சர்ன்றாங்க. உங்கள் கோபமும் அப்படிதான். அதான் எப்படி, எந்த வகையான கோபம்? அமைதியாக இருக்கிற கோபம். உள்ளே வச்சுன்னு இருப்பீங்க, ஐயோ நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க, நான் சொல்ல மாட்டேன்,
ஐயோ சொன்னால் கஷ்டமாயிடும், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உள்ளே வச்சுன்னு இருப்பீங்க. ஆனால் உள்ளே வைக்க 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் பாதிக்கப்படும், அதன் விளைவாக உங்கள் சரீரம் பாதிக்கப்படும். அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக நீங்கள் வந்து அதிகமாக பிளட் ப்ரெஷர் அப்படி கோபத்தினால உங்களுடைய பிளட் ப்ரெஷர் தமிழ் என்னப்பா? ரத்த கொதிப்பு. தேங்க்யூ. ரத்த கொதிப்பு அதிகமாகும். ரத்த கொதிப்பின் விளைவாக சக்கரை நோய் பிரச்சனை வரும். அதன் விளைவாக பல பல பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. கரெக்டு. உடம்பு வந்து உடம்பு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் களைப்பாவீங்க அதிகமாக தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய எலும்பு தேய்மானம் அதிகமான ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு எலும்பு தேயும். அது தெரியுங்களா உங்களுக்கு? உங்களால் அதிகமாக வந்து வேலை செய்ய முடியாது, அதிகமாக உங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, ஒருத்தவங்ககிட்ட சிரித்து பேச முடியாது, ரொம்ப களைப்பாக ஃபீல் பண்ணீங்க. கரெக்டு தாம்மா? அப்போ என்ன பண்ணுது, உங்களுடைய மனசு வந்து சந்தோஷமாக இல்லைன்னா அது உங்களை உடம்பு பாதிக்கிறதா இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இந்த கோபத்தை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்கும். மூணாவது மேனிப்புலேட்டர். இது ஒரு வகையான கோபம். என்னன்னா கோபத்தை காட்டுவாங்க, ஆனால் வேற மாதிரி காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா சர்க்காஸ்டிக்காக காட்டுவாங்க, அதாவது நக்கலாக காட்டுவாங்க. கோபம் இருக்கு, கோபம் எப்படி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. எப்படின்னா சரி உதாரணம் சொல்கிறேன். பிள்ளைங்களை வெளியில் கூட்டின்னு போயிருப்பீங்க சரிங்களா? பிள்ளை என்ன பண்ணுவான், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பா, ஐஸ்கிரீம் வேணும்பா, ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்பான். வேணாண்டா தம்பி, மழை சீசனு, ஐஸ்கிரீம் இப்போ சாப்பிடாது, சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா நான் அதெல்லாம் சரியாயிடும்பா, நான் வீட்டுக்கு போய் சுடு தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். சரின்னு என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ ரொம்ப அடம் பிடிக்கிறானே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவீங்க. சாப்பிட்ருவான். வீட்டில் வந்து சுட தண்ணியும் குடிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். நைட்டு தூங்கி ஏஞ்சோடனே தும்பல் வர ஆரம்பிச்சிடும், சளி பிடிச்சிரும், ஜுரமும் வந்துடும். இப்போ அந்த பையன் மேலே உங்களுக்கு செம்ம கோவம், நான் அப்போவே சொன்னலன்ட்டு. ஆனால் இப்போ அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அப்புறம் தம்பி இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ, நான் சொல்கிறது உதாரணம் புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுவாங்க, தம்பி இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமானா என்ன அர்த்தம்? இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்குறாருன்னு அர்த்தமா? நக்கலாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு அர்த்தம். இதுவும் ஒரு வகையான கோவம். பாருங்க, நம்ம ரொம்ப சீரியஸாக பேசின்னு இருப்போம், அந்த கோவமாக இருக்கிற மனுஷன் ஆமாம் நான் பேசும்போது மட்டும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, நான் மட்டும் வந்து நீ சொல்கிறதான் கவனிக்கணுமா அப்படின்ற மாதிரி சரி சரி அந்த வார்த்தையே வந்து நக்கலாக சொல்லுவாங்க. அதுவே வந்து அந்த கோபம் தான் அது. அந்த கோபத்தையே எப்படி பேசுவாங்க, நக்கலாக சொல்கிறது. இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா மேனிப்புலேட்டர்னுவாங்க. இதுதான் 3 வகையான கோபத்தின் வெளிப்பாடுகள். இந்த 3 கோபமும் ஆபத்தானது. சரிங்க, இந்த மாதிரி கோபம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒன்று வாய் திறந்து திட்டியிருப்பீங்க, அல்லது அமைதியாக இருந்து சாவடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நக்கலாக பேசியிருப்பீங்க இல்லையா? 3மே பண்ணியிருப்போம். இல்லை நிறைய உதாரணம் வருது, ஆனால் சொல்லக்கூடாது, நான் அமைதியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம எப்படி இந்த கோபத்தை கையாளுவது என்று பார்ப்போம் சரிங்களா? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுங்களா? வேதத்தில் கிட்டத்தட்ட 455 முறை கோபம்ன்ற வார்த்தை வருது சரிங்களா? எத்தனை முறை? 455 முறை வருது. அதில் 375 முறை என்ன கோபம் தானமா வருது, தேவன் கோபப்பட்டாருன்னு தான் வருது. மனுஷங்களே கம்மியாக தான் கோபப்பட்டுக்கிறாங்க, ஆனால் 300 தடவைக்கு 375 முறை யார் கோபப்பட்டுக்கிறா? அப்போ தேவன் கோவப்பட்ட அப்போ கோவம் தப்பு தானேங்க. அப்படி ஏங்க கடவுள் தப்பு பண்ணுறாரா? வரேன் சரிங்களா? இந்த கேள்வியை கேட்டு நான் உள்ள வரேன். முதல் டிப்பு, எப்படி கோவத்தை வந்து அணுகணும். நம்பர் 1, முதல்ல எனக்கு கோபம் வரும் அப்படின்றத முதல்ல ஒத்துக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்னங்க எனக்கு கோபம் வரும். கோபம் என்பது அதுவும் ஒரு உணர்வு. எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? அது ஒரு உணர்வு. சிரிப்பு என்னதுங்க? அழுகை என்பது இல்லையா? இப்ப பிரசங்கம் பண்ற போர் அடிக்குது, அது ஒரு
போரெல்லாம் அடிக்கல. ஓகே, சந்தோஷம். அப்போ அது ஒரு என்னதுங்க, உணர்வு இல்லையா? அதே போல கோபம் என்பது உங்களுடைய உணர்வு. ஹலோ, அப்போ எனக்கு நான் மனுஷனா இருக்கிறதுனால எப்படி எனக்கு பசி தூக்கம் எல்லாம் வருகிறதோ அதே போல கோபமும் வரணும். வரலன்னா நல்ல டாக்டரை பாருங்க. ஹலோ, சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் வசனம். எபேசியர் 4, புதிய ஏற்பாடு. நீங்கள் ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எபேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் அந்த கமா வரைக்கும் மட்டும் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இது தாங்க வந்து இன்னைக்கு பேச போகிற முக்கியமான சத்தியமே. என்னங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் கோபப்படுவேன் ஆனால் பாவம் செய்ய மாட்டேன். என்னதுங்க அது? கோபப்பட்டாலும் பாவம் செய்யாம இருக்கிறது. இப்ப நான் அதை தான் பிரசங்கம் பண்றேன், சரிங்களா? நான் அதனால தான் நான் திரும்ப நான் சொல்றேன், கோபம் என்பது பாவம் அல்ல, கோபம் என்பது ஒரு உணர்வு, சரிங்களா? எப்படி நீங்க சிரிக்கிறீங்களோ, எப்படி நீங்க அழுவுறீங்களோ, கோபத்தையோ வெளிப்படுத்தணும். ஆனா எப்படி வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்றாரு, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதேன்றார். என்ன சொல்றாரு? உன் கோபம் கரெக்டா இருக்கணும். உன் கோபத்தை நீ கோபமா இருக்கிறன்றதை வெளிப்படுத்து. ஆனா அந்த கோபத்தின் விளைவா எந்த ஒரு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறேன்ற பேர்ல மனசுல என்னென்னலாம் வார்த்தை வருது எல்லா வார்த்தையும் பேசுறது. கேட்டா என்ன சொல்றது? யார் மேல பழிய போடுறது? கோபத்துல வந்துருச்சுங்க. ஹலோ, பாருங்க, பைபிள் எவ்வளோ 2000 வருஷம் பழசு, 6000 வருஷம் பழசுன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகுது பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டாக புரியுதுல நமக்கு. என்னப்பா சொல்லு, கோவப்படுவா ஆனால் உன் கோவத்தை கரெக்டாக காட்டுன்றார். பாவம் செய்யாத. என்ன பண்ணுறாரு? நீ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை வச்சுப்போமே, உங்கள் பிள்ளையின் மேலே கோவப்படுறீங்கன்னா கோவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நீ படிக்க மாட்டியா ஒழுங்கா படின்னு சொல்லணுமே தவிர முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் புரியுதுங்களா? ஹலோ, சரி, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஹோட்டலுக்கு போனா உங்க பிரச்சனையை சொல்லுவீங்களா, உங்க தேவையை சொல்லுவீங்களா? 2 நாளா சாப்பிடலங்க, வயிறெல்லாம் ஒரே காயுதுங்க, ஒரே தாகமா இருக்குதுங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? பசிக்குதியா, 2 இட்லி குடியான்னு சொல்லுவீங்க. அப்போ அங்க கரெக்டா பேசுறீங்க, பிள்ளைங்கிட்ட ஏன் கரெக்டா பேச மாட்டோம்? அங்க கரெக்டா பேசுறோம், கணவர்கிட்டயோ மனைவி கிட்டயோ ஏன் அந்த மாதிரி தெளிவா நம்ம பேச மாட்டோம்? கோபம் செய்தாலும் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது இருக்கணும். அது ரொம்ப பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணும். நான் சொல்றது விளங்குதுங்களா? உங்களுடைய கோபத்தை தைரியமா நீங்க வெளியே காட்டலாம். ஆனா இப்படி சொல்றேனே, இது வந்து ஆப்போசிட்ல சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படின்னா, இப்ப நான் எங்க அப்பா மேல இல்ல எங்க அம்மா மேல நான் எப்படி என் கோபத்தை காட்டுறது? இது ஒரு முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். சில பேர்லாம் யோசிப்பாங்க, ஓ இப்படிலாம் சொல்லி கொடுப்பியா நீ அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, உங்கள் கோவத்தை வேற மாதிரி காட்டலாம். எந்த மாதிரி காட்டலாம்னா, ஏன்டா படிக்க மாட்டேற அப்படின்னு திட்டுறாருன்னா உங்கள் கோவத்தை எடுத்துன்னு போய் நேராக படிப்பில் காட்டுங்க. எங்கள் அப்பா என்னை வந்து படிக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டாரு, நான் கோவமாக போய் என்ன பண்ணுறேன், இதை படித்து மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதி 100க்கு 100 வாங்கி அப்பா அப்படின்னு காட்டு. உன் கோவத்தை பாவம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிற வார்த்தை என்ன? கோபம் பட்டாலும் பாவம் செய்யா இருப்பாயாக. ஸோ கர்த்தரும் கோபப்பட்டார் நான் சொன்னேன் இல்லையா? அவர் கோபப்பட்டார் ஆனால் பாவம் செய்யல. பாருங்க, ஒரு முறை ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, கர்த்தர்கிட்ட வந்து பேசுறார். ஆபிரகாம் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து கர்த்தர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, ஒரு ஊர்ல 50 நல்லவ இருந்தா நீங்க அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்கல்லன்னு கேட்குறேன். என்னன்னா
சோதோம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறார், தண்டனை கொடுக்க போறார். நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாய தீர்ப்பு வரும்போது இந்த மனுஷன் பார்க்கும்போது, ஐயோ என்னடா இது, கடவுள் கோவப்பட்டாரே, கோவப்பட்டனால ஒரு நாட்டை ஒரு பட்டணத்தை அழிக்க போறாரு, இப்போ நான் எப்படியா காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் போய் பரிந்துரை செய்கிறார். அந்த பட்டணத்துக்காக பரிந்துரை செய்கிறார். ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 நல்லவன் இருந்தா நீங்க விட்டுற மாட்டீங்களா? கர்த்தர் சொல்றாரு, 50 நல்லவன் இருந்தா நான் விட்டுருவோம்பான்றார். ஆண்டவரே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னொரு முறை நான் கேட்கிறேன், 45 பேர் இருந்தால் நீங்க விட்டுருவீங்களா? 45 பேர் இருந்தா நான் விட்டுருவோம்பா அப்படின்றார். திரும்பவும், ஆண்டவரே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, 30 பேர் இருந்தா நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். இல்லையா? நான் 30 பேர் நல்லா வரதா விட்டுருவோம்பா அப்படின்றார். அந்த பட்டணம் அந்த 30 பேருக்காக அந்த மீதி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களையும் நான் வந்து மன்னிச்சு விட்டுருவேன். ஆண்டவரே நான் திரும்பவும் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க, 10 பேர். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வசனம் பைபிளில் வரல, ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆபிரகாம், ஆண்டவரே ஒரு நல்லவன் இருந்தால் நீங்கள் மன்னிச்சு விட்டுருப்பீங்களா? இந்த வார்த்தை வரல பைபிளில், ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவரே ஒரு நல்லவன் இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டார்னா கண்டிப்பாக கர்த்தர் என்ன சொல்லுவார், எப்போ அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஒரு நல்லவனுக்காக நான் அந்த மொத்த பட்டணத்தையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லுவார். ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்? இதுதான் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தவறின் மேல் தவறு, பாவத்தின் மேல் பாவம் செய்கிறாங்க. வந்த கோபத்துக்கு அந்த ஒருத்தவன், ஒரே ஒருத்தன் நல்லவன் இருக்கிறான், அவன் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர்க்க முடியாத இழப்பு அப்படின்ற பேரில் மொத்தமாக அழிச்சிடணும்னு நினச்சாருன்னா அழிச்சிருக்கலாம். ஆனால் அது பாவம், அது பாவ கணக்கில் சேர்ந்துடும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அங்கே ஒரு நல்லவன் குணம் இல்லையா அங்கன்றார். ஆபிரகாம் கிட்ட சொல்கிற வார்த்தை அதுதான். என் கோபம் எப்படிப்பட்ட கோபம், சரியாக இருக்கும், நியாயமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் வந்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க, உன்னுடைய பழி வாங்குதல் உனக்குரியதல்ல, அது எனக்குரியதுன்றார் கர்த்தர். வேதத்தை சொல்லுதா இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன வருது, ரிவெஞ்ச் இஸ் மைன், வெஞ்சன்ஸ் இஸ் நாட் யோர்ஸ், இட்ஸ் மைன்றார். ஒன்றுது கிடையாது. பழி வாங்குற கதைலாம், பழி வாங்குற கதை சினிமாவோட இருக்கட்டும், வாழ்க்கையில் வேணாம். பழி வாங்குதல் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா கர்த்தருக்கு சரியா பழி வாங்க தெரியும். அது என்னங்க பழி வாங்குறது? பழி வாங்குறதுன்னு அவனை ஓட்டாண்டியா விட்டு, பார் மகனே பார், நீ உன்னை அடிச்சான் இல்லையா, அவனை ஓட்டாண்டியா வச்சிட்டேன் அப்படின்றத பழி வாங்குறது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவனுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அவனை திருத்தி திரும்பவும் அவன் என்ன பண்ண, மனம் திரும்ப வைக்கிறதா பழி வாங்குதல். இருக்குது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா, மன்னிப்பு தான் பெரிய தண்டனை. இது உங்களுக்கு புரியாது, டைம் ஆகும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருத்தவனுக்கு ஜெயிலில் தூக்கி போடுறத விட மன்னிப்பு கொடுக்கறது பெரிய தண்டனை. அது ஒரு கிராமத்தில், ஆக்சுவலி வெளிநாட்டிலையா நம்ம நாட்டிலையா எனக்கு தெரியல, நான் சமீபத்தில் தான் படித்தேன். ஒரு கிராமம் இருக்குதான், அந்த கிராமத்தில் தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை கை பிடிச்சி எடுத்துட்டான்னு வச்சுப்போமே, ஏதோ வம்பு பண்ணிட்டான். அந்த பையனை கூட்ட என்ன பண்ணுவாங்களாம், பொதுவாக என்ன செய்வாங்க நம்ம ஊரில், ஈவ் டீசிங் என்ன பண்ணுவாங்க, ஜுவனைலில் போட்டு விட்ருவாங்க இல்லையா? ஆனால் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களா, அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுடைய குடும்பத்தையும் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு இந்த பையன் செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்கன்னுவாங்களாம். அங்கே நிற்க வச்சு சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த ஆட்களும் வந்து என்ன பண்ணுவாங்களா, வரிசையாக வந்து இந்த பையன் எவ்வளோ நல்லவன், இந்த பையன் என்னெல்லாம் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறான் அப்படின்னு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்களாம். சொல்லி முடிகிறதுக்குள்ளே இந்த பையன் அழுது உடஞ்சி போயிடுவானாம். உடஞ்சி போனவொடனே அந்த கிராம தலைவர் என்ன பண்ணுவாரோ, அந்த பையனை கூப்பிட்டு, உனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்ன தெரியுமா, மன்னிப்புன்னு அமுச்சு விட்டுருவாராம். யோசிச்சு பாருங்களேன். ஜெயிலில் இருந்தால் கூட யார் கண்ணிலையும் மாட்டாமல் அமைதியாக உள்ள உட்காந்து இருக்கலாம். ஹலோ. ஆனால் வெளியில் வந்துட்டு பேருக்கு முகத்தை எல்லாருக்கும் தெரியும், இவன் முகம், இவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியும். அப்போ தப்பு செஞ்சான்னு தெரியும் பொழுது, அப்போ ஒருத்தவங்களும் வந்து அவன் முகத்தை பார்க்கும் பொழுது இவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், உங்களுடைய கோபத்தை அணுகணும். சரிங்களா? ரெண்டாவது, நான் முதல் என்ன சொன்னேன், எனக்கு கோபம் இருக்குதுன்னு ஒத்துக்கணும், அதான் விஷயம், முதல் விஷயம். ரெண்டாவது, கோபம்னா என்னன்னு முதல்ல புரிந்துக்க முயற்சி பண்ணுங்க. கோபம் என்பது பெருசாக ஒன்றும் கிடையாது, அது ஒரு காயத்தின் வெளிப்பாடு. இட்ஸ் an expression of a hurt.
அடித்தா அழுகுறோம், இல்லை கில்லுனா கத்துறேன். ஏன் கத்துறேன்? வலிக்கிறதுனால கத்துறேன் இல்லையா? திட்டுறதும் கோவப்படுறதும் அதே தான். இங்கேயோ உள்ள காயம் இருக்குது, இங்கேயோ ஒரு வலி இருக்குது, எங்கேயோ ஒரு எவனோ ஒருத்தவன் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறீங்க, நம்மளை காயப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் நான் என்ன பண்ணுறேன், கோவப்பட்டு கத்துறேன். ஹலோ, ஆமாவா இல்லையா? ஆனால் அதோடு நிறுத்தாதீங்க. அந்த 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 வலி இருக்கு இல்லையா, அந்த காயம் இருக்கு இல்லையா, அந்த காயத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பையும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள ஒரு தேவை இருக்கும். நீங்கள் கையாள வேண்டியது கோபத்தை அல்ல, தேவையை. புரிஞ்சவங்க? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கோவப்படுறாங்கன்னும் பொழுது ஏன் கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எதனால் வருதுன்னா ஒரு தேவை இருக்கு. ஒரு தேவை இருக்கிறதுனால எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்க்காதது கிடைக்காததுனால அது காயமா மாறுகிறது. காயத்தின் விளைவா கோபம் வருகிறது. ஹலோ, அப்போ கோபத்தை நீங்க பார்க்கும் பொழுது அப்படிதான் பார்க்கணும். உண்மையா இல்லையா? அப்போ கோபத்தை நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கவும் அதை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் கோவப்படுறாங்க? சின்ன பசங்க முட்டாய்க்காக கோவப்பட்டாங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு சாக்லேட் வேணும். காரணம் என்னன்னா ஒரு தேவை, எனக்கு பசிக்குது. அப்போ அந்த கோபம் சரியா இருந்தா அது சரியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? என்ன எதற்காக நான் கோபம், எதற்கான அந்த தேவை இருக்குது நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கோபம் வராம நீங்க தவிர்க்க முடியும். ஹலோ, உண்மையா இல்லையா? நான் சொல்றது விளங்குதுங்களா? என்னங்க எல்லாம் அமைதியாகிறீங்க? ஒரு ஆமேன். ஆமேன் இல்லை? ஆமேன். ஆல்ரைட். மூணாவது வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் இதனுடைய கருத்தை சொல்றேன். யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19. எபேசியர்ல இருக்கீங்களா? அப்படி முன்னாடி வாங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க. எதற்கு கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். ஓகேங்களா? மூணாவது சத்தியம் இதுதான். என்ன தெரியுமாங்க? ஞானி போல இருங்கள். அது என்னங்க ஞானி போல இருக்கிறது? ஞானி பேசுவதற்கு முன்பாக யோசிச்சு பேசுவான். அல்லது இப்படி சொல்றேனே, பின்விளைவுகளை அறிந்து அவன் பேசுவான். இந்த வார்த்தையை பேசுறான், இப்படி ஒரு வார்த்தை வரும், அதனால இந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படின்னு ஞானிக்கு தெரியும். ஹலோ, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஸ்டாப், திங்க், ஸ்பீக். என்னங்க? ஸ்டாப், திங்க், ஸ்பீக். இதான் மூணாவது விஷயம். என்னது? பொறுமையா இருங்க, யோசிங்க, பேசுங்க. தேவையில்லாம வாய் விட்டு தானே இவ்வளோ தூரம் எல்லாமே உடஞ்சி கிடக்குது. என்னங்க? வாயிலேருந்து பாத்திரம் வரைக்கும் எல்லாமே என்னது? நிறைய கோர்ட்டில் வாய்தா காரணம் என்னன்னா வாய் தான். நீதிமொழிகள் 10:14. நீதிமொழிகள் 10:14. ஞானவான் அறிவை சேர்த்து வைக்கிறான். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. ஒரு நிமிஷம். ஓகே. The wise lay up knowledge, but the mouth of a fool brings ruin near. என்னன்னா அழிவை, முட்டாளனுடைய வாய் வந்து அழிவை சீக்கிரம் கொண்டு வருமா. பாருங்க, நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த முறையும் நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறதை குறித்து உங்கள் வாயை நீங்கள் கவனமாக வைங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையினுடைய சாபத்தையும் எங்கே வச்சிட்டாருன்னா மூக்கு கீழே வச்சிட்டார். என்ன இது? வாயில். ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்ட்டார். அப்போ என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கும் கர்த்தர் எங்கே போய் இதை வச்சுட்டாரு, என்னது, சாவியை வச்சுட்டாரு, நாக்கில் வச்சுட்டார். அப்போ நான் பேசும்பொழுது சரியான வார்த்தைகளை பேசினா எனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும்.
இல்லைன்னா நீங்க கர்த்தரை பழி போடக்கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சு போடுவோம், பேசுறதெல்லாம் பேசிடுவோம், உடைக்கிறதெல்லாம் உடைச்சிடுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஏங்க கடவுள் இப்படி பண்ணாரு, கடவுள் ரொம்ப மோசங்க அப்படின்றது. என்னங்க உண்மையா இல்லையா? இல்லையா? கணவனை மதிக்கிறது இல்லை, மனைவியே மதிக்கிறது இல்லை, மாமனாரை மதிக்கிறது இல்லை, மாமியாரை மதிக்கிறது இல்லை, அப்பாவை மதிக்கிறது இல்லை, தம்பியை மதிக்கிறது இல்லை, மச்சானை மதிக்கிறது இல்லை, சகலையை மதிக்கிறது இல்லை. வேற யாருக்கா வேற விட்டேன் நான்? சகலப்பாடி சொல்கிறேன் நான். வேற யாரை சொன்னேன்? வேற யாராவது உற்றார் உறவினர் யாரையும் மதிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறது, உடைச்சிடலாம் உடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஆண்டவரே அப்படின்றது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பேசுவதற்கு தாமதம், கேட்கிறதற்கு உங்க தீவிரம் எங்க இருக்கணும்ன்றாரு. கேட்கறதுல தீவிரமா இருந்துச்சுன்னா பேசுறது தாமதமாகும் இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு வார்த்தையே இருக்குது, ஓட்ட வாயின்னுவாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பேசுறத அப்புறம் குழந்தை கூட தெரியுது இல்லையா? ஏன்னா கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. அதனால சில பேர்லாம் இருப்பாங்க, நம்மளை பேசவே விட மாட்டாங்க. ஹலோ, அவங்க மனசுல இருக்கிறத கட 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 நம்ம கவனிக்கிறோமா என்னான்னு கூட தெரியாது. வேற யாரையும் சொல்ல, என்னதான் சொல்றேன். எனக்கு ஏதாவது கதை பிடிச்சதுன்னு வச்சிங்களேன், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என் பழக்கமாயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை குறைச்சின்னு இருக்கிறேன். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக தான் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கும் பொழுது பேசுவதற்கு பொறுமையா இருப்பேன். அதன் விளைவா என்ன ஆகும்? கோபம் தாமதமாக இருக்கும். ஹலோ, அப்போ பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? கவனமா பேசணும். எப்போ நீங்க கவனமா பேசுவீங்கன்னா, நீங்க கவனமா கவனிச்சா நீங்க கரெக்டா பேசுவீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? கவனமா கவனிச்சா கரெக்டா பேசுவீங்க. அந்த நேரத்தில் தேவையில்லாத கோபம் தவிர்க்கப்படும். ஆமென். நாலாவது, தவிர்க்க முடியாத கோபம் வரும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க உம்முடைய அன்பை என் இருதயத்தில் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் கோபம் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த நேரத்தில் உம்முடைய அன்பினால் கர்த்தாவே என்னை நிரப்பும் அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவியை நாடுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 22ஆம் வசனம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ, எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கடைசியா என்ன வார்த்தை வருது? இச்சை அடக்கம் அப்படின்னு வருது இல்லையா? இச்சை அடக்கம் சொல்லிட்டு தமிழ்ல வந்துருச்சு. அது என்ன வருதுன்னா, ஏதோ ஆசையை கட்டுப்படுத்துற மாதிரி தமிழ்ல வந்துருச்சு. ஆனா ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா வார்த்தை? செல்ஃப் கண்ட்ரோல்னு வருது. ஆங்கிலம் பைபிள் வச்சுக்கிறவங்க யாராவது வச்சுக்கிறீங்களா? பைபிளில் என்ன வருதுங்க கடைசியா? செல்ஃப் கண்ட்ரோல் தான் வருது இல்லையா? அப்போ செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? அப்போ சுய கட்டுப்பாடு. தேங்க்யூ. உங்களை நீங்க கட்டுப்படுத்துற தன்மையும் ஒரு கனி. அதாவது கோபம் வர நேரத்தில் உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதும் என்ன? அது ஒரு ஆவிக்குரிய கனி, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுங்க. அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், அது கனி. அது சரிங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க, ஒரே நாளில் கனி வராது. ஹலோ, ஆவிக்குரிய கனினா ஒன்றும் இல்லை, ஒரு கிறிஸ்தவனுடைய குணங்கள். கனின்றது ஒரே நாளில் வராது. உண்மையா இல்லையா? அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? எல்லா நேரமும் நீங்க கோவப்பட போறதும் கிடையாது, எல்லா நேரமும் உங்களை திட்டினக போறதும் கிடையாது யாராவது ஒருத்தவங்க. அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இந்த ஆவியின் கனியை நீங்க வெளிப்படுத்தணும். அதற்கு என்ன பண்ணணும்? இந்த மரம் எங்க இருக்கணும்? இதனுடைய வேர் எங்க இருக்கணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மரம் இலையுதிராய் இருக்கும். நேரம் வரும் பொழுது தேவைப்படுற நேரத்தில் கனி உண்டாகும். புரிஞ்சவங்க? ஹலோ,
சரிங்களா? என்ன சொல்ல வர, எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து அப்படி கண்ட்ரோல் அப்படின்லாம் கிடையாது. தேவைப்படுற நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? கண்ட்ரோல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூளையில் எப்படி வருதுன்னா, ஒரு ஆளை பிடிச்சி கைத்தால கட்டி போடுற மாதிரி நமக்கு தோணுது. கண்ட்ரோலாக இருக்கணும்ன்று. கண்ட்ரோல்னா அது கிடையாது. கண்ட்ரோல்னா என்ன தெரியுமாங்க? நமக்கு ஏன் கார் பிடிச்சிருக்கு? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஏன் தெரியுமா நம்ம காரெல்லாம் பிடிக்குது? கார் பெருசாக இருக்கும், நம்மளை விட வேகமாக இருக்கும், நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அவ்வளோ பெரிய காருன்ற பெரிய விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல்னா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கண்ட்ரோல்னா என்ன? காரை என்ன கண்ட்ரோல்னா கட்டி போடுறோமா? இல்லை, அதனுடைய நுணுக்கங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு அடிமையாக இருக்குது. செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்னா, என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற நுணுக்கங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டா என் கோபத்தை நான் கட்டுப்படுத்துவேன். ஹலோ, அதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். அப்போ நாலாவது விஷயம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்க, கேளுங்க. கோவப்படும் பொழுது என்ன பண்ணுங்க? கடவுளே, கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்ப 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்னது? கோபம் என்பது ஒரு உணர்வு, அதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒரு உணர்வு தான். ஓகேங்களா? கோபம் எனக்கும் வரும் அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். 2வது, கோபம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கோபம்னா என்ன? அது வந்து ஒரு வலி. அந்த வலி எதனால வருதுன்னா, ஒரு எதிர்பார்ப்பினால் வருகிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு தேவையினால் வருகிறது. 3வது, பேசுவதற்கு தாமதமா இருக்கணும், யோசிச்சு பேசணும், ஞானியா இருங்கள். 4வது, கோபம் வரும் பொழுது, கட்டுப்படுத்த முடியாத கோபம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்கள். ஒரு சில கோட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சில சமயம் வந்து நம்ம கோபம், அழுத்தம் நம்ம வாழ்க்கையில வந்துன்னு தான் இருக்கும். சரிங்களா? அதன் விளைவாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியில் வந்துடும். உள்ளே என்ன இருக்கோ, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்ற மாதிரி நம்ம உள்ள என்ன இருக்கோ அது வெளில வரும். வெளில வரும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்க? தயவு செய்து உங்கள் கோபத்தினால் மற்றவர்களை கொலை மட்டும் செய்து விடாதீர்கள். கத்தியால் கொள்றதை விட வார்த்தையால் கொள்றது ரொம்ப பவர்ஃபுல். இன்னைய வரைக்கும் பல மனிதர்கள் பல குடும்பங்களில் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்து கொண்டு கணவனும் சரி மனைவியும் சரி தனித்தனியாக வந்து போவாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிற ஒரு வார்த்தை, சார் என்ன அவங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சார், அந்த வார்த்தையினால தான் சார் இன்னைய வரைக்கும் நான் பேசலை. நம்ம எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குமா இல்லையா? ஏன் சார் அவங்க கூட பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன அர்த்தம்? அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க சார். எஸ், அப்போ கவனமா இருங்க. எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது, எல்லாருக்குமே அழுத்தம் இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை வருத்தான். பிரச்சனை வர நேரத்தில் தயவு செஞ்சு வாயை விட்டுறாதீங்க. கோபமா என்ன பண்ணாதீங்க? ஒருத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி, கொலை செய்யற மாதிரி, அது கொலைக்கு சமானம். கர்த்தர் சொல்கிறார். ஹலோ, நீங்க சொல்றது சொல்லுங்க, நான் பேச தான் போறேன்னா அது உங்க இஷ்டம். என்னங்க? ஆல்ரைட், ஸ்தோத்திரம். ஸோ ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், நான் நிறைய இந்த மாதிரி வார்த்தை விட்டுக்கிறேங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால், நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தையும் அவர் டஸ்டர் எடுத்து அழிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிச்சிருவார். ஆமீன். மனுஷங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் உங்களை மன்னிச்சிருவார். சரிங்களா? ஸோ கொலை செய்யாதிருப்பாயாக. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. பவுல் கொலை செஞ்சாரா? உங்களுக்கு தெரியுமா? கொலை செஞ்சாரா? யாரு? வெரி குட், ஸ்தேவான். ஓகேங்களா? அவர் மரிக்கும் பொழுது அவர் மரணத்திற்கு பவுல் தான் காரணம். மோசே கொலை செஞ்சாரா? செஞ்சாரு. யாரை செஞ்சார்? ஒரு எகிப்தியனை கொன்றார்.
தாவீது கொலை செஞ்சாரா? செஞ்சார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொலை செஞ்ச இவங்கள தான் கூப்பிட்டுன்னு வந்து முக்காவாசி பைபிளை எழுத விட்டார். அதனால் இதுலேருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. சார், நான் வார்த்தையால் பல பேரை கொண்டு இருக்கிறேன் சார், நான்லாம் வந்து கடவுளுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு, கடவுள்கிட்ட நிற்கிறதுங்கிறதுலாம் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பைபிளையே எழுத விட்ட கர்த்தர் உங்களை கூப்பிட மாட்டாரா? என்னங்க? ஸோ அதனால் மறக்காதீங்க, கொலை செய்யாதிருங்கள். வாழ்க்கையில் நம்மளாம் தகுதி இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். கடவுளுடைய சமூகத்துக்கெல்லாம் நான் வர எந்த தகுதியும் இல்லைன்ற மாதிரி எண்ணம் வரும். கர்த்தர் என்ன நம்ம சொல்கிறாரு? தகுதி இல்லாத ஒன்றை தான் தூக்கி நான் உயர்த்துவேன்றார். ஹலோ, நம்ம வாழ்க்கையில் கோவப்பட்டு இருப்போம், பாவம் செஞ்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.